மனைவியை நீங்க சுமையா பார்க்கும் பொழுது வாழ்க்கை இனிக்காது. அந்த சுமையை கூட சுகமா பாருங்களேன், வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்கும். மனைவியினுடைய சிரிப்பை யாராவது ரசிச்சிருக்கீங்களா? சிரிச்சா தானங்க ரசிக்கிறதுக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் நாங்க என்ன வங்கோரங்க மாதிரி உட்கார்ந்திருக்கோம். Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai and Thangamayil presents Behanuts Tamil புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agmagi, MCR Pure Cotton Club, A2B Veg Restaurant, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicate, Chennai. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா பேராசை. நடக்குமா அது? அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கணுமா? அடுத்தவர்கள்ட்ட நீங்க காயப்படாம இருக்கணுமா? தனிமையில இருந்து பழகுங்க. நாம் பிறப்பதற்கு தேவை தாயின் துணை, வளர்வதற்கு தேவை தந்தையின் துணை, வாழ்வதற்கு தேவை வாழ்க்கை துணை. துணையோடு பிறந்து, துணையோடு வளர்ந்து, துணையோடு சிரித்து, துணையோடு வாழ்ந்து, துணைதான் பேரானந்தம். இவரெல்லாம் துணையேன்னு மனசாட்சி இல்லாம பேசுறாரு. ராஜ்மோகன் அண்ணாவும் நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கோம். பக்கத்து வீடு, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். கல்யாண நாள் வந்தது, அண்ணனுக்கு போய் வாழ்த்து சொன்னேன். கீழே நின்னுட்டு இருந்தாப்ல, அண்ணே திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. அடுத்த வார்த்தை கேட்டேன், ஏதாவது ஸ்வீட்? கண்டிப்பா சாயந்தரம் தர்றேன்டா அப்படின்னு. சாயந்தரம் வந்து பாக்குறேன், சட்டையெல்லாம் கிழிஞ்ச மணிக்கு நின்னாரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணி கிட்ட போய் வாழ்த்து சொன்னேன். அண்ணி என்கிட்ட கிஃப்ட் கேட்டா, நானே உனக்கு ஒரு கிஃப்ட். உனக்கு எதுக்கு கிஃப்ட்னு? அண்ணி கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டான்னாரு. கையில் மிதக்கும் கனவாணி. அவ கையில வெயிட் கிடையாது, மிதக்குறா. அப்படி பாருங்க காதல. பினிஷில் ஒரு லைன், நுரையால் செய்த சிலையாணி, நுரையெல்லாம் சேர்த்து சிலையா செஞ்சா எப்படி சார் வலிக்கும்? அருமையா சொன்னாரு. அறந்தாங்கி நிசா மாதிரி. வாழ்க்கையில நாங்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டோம்? ஐயா நல்லா காதல் திருமணம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. எங்கேயோ தேடுறோம் சொர்க்கம். ஒரு சின்ன 1 BHK குள்ளார ஒரு சொர்க்கம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப மே மாசம் ஸ்கூல் லீவ்ல போறாங்க. நாம பெத்தது பூரா வீட்ல கிடக்க போகுது. எங்க மனசாட்சியோட சொல்லுங்க, யாரெல்லாம் சாமி கும்பிடுவீங்க? சீக்கிரம் ஸ்கூல் திறங்கடான்னு. அங்க இருக்க முடியாம தானங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். ஒரு மாசம் உங்க பிள்ளைங்களை உங்களால வச்சுக்க முடியல. கொண்டு போய் ஸ்கூல்ல தள்ளிட்டு நம்ம தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த தனிமையை தான் பேரானந்தம்னு சொல்றோம். குழந்தை வேணும், குட்டி வேணும், எல்லாம் வேணும். ஆனா அந்த ஒரு மாசம் உங்களால வீட்ல வச்சு மேய்க்க முடியுதா சார்? அதாவது புருஷன் இருக்கணும், பொண்டாட்டி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எவனும் வீட்டுல இருக்க கூடாது. எனக்கு புரியவே இல்லை. துணையோடு இருக்கிறதுலையும் ஒரு ஆனந்தம் இருக்குது, தனியா இருக்கிறதுலையும் ஒரு ஆனந்தம் இருக்குது. அப்ப எது பேரானந்தத்தை தருகிறது அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி வருது. அதற்கு தான் இன்னைக்கு அறிஞர் பெருமக்கள்லாம் நம்ம விவாதிக்க இருக்கிறாங்க. ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறந்தாங்கி நிஷா அவர்கள் பேச அழைக்கிறேன். பெஹேனுட்ஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, ஏன்னா ஒரு கதாநாயகிக்கு தானே யார் கதாநாயகன்னு தெரியும். சொல்லவே இல்லையே, இது அவருக்கு தெரியுமா? ஐயா, அவருக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறதா எனக்கு நல்லது. என்ன தலைப்புங்கய்யா? உங்க வாயால ஒரு தடவை சொல்லுங்களேன். ஐயோ, ஸ்கிரிப்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயா, வாழ்க்கையில் பேரானந்தம் தருவது தனிமையா துணையா? ஐயா, மும்பிட்டு தானங்க நாங்க கேட்டோம். நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க, நீங்க பிள்ளை பத்துக்காதீங்க, நீங்க யாரு கூட சேராதீங்க, இதுவா நாங்க சொன்னோம்? நல்லா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்லா சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, யாரும் உங்களை வேணான்னா. ஆனா பேரானந்தம் தருவது தனிமையா இருக்கும் போது. ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க வித்தியாசம்? கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா பேராசை. நடக்குமா அது? ராஜ்மோகன் அண்ணாவும் நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கோம். பக்கத்து வீடு, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். வாங்கிருங்க, விட்டுறாதீங்க. ஐயா, நான் போன வாரம் அண்ணே வீட்டுக்கு வர்றேன்னு வெளியில பூட்டிட்டு உள்ள குடும்பத்தோட இருக்காங்க ஐயா. இந்த மாதிரி சுற்றும் சூழ வாழும்பாங்கல்ல, அதெல்லாம் அந்த மனுஷன் தான். இதெல்லாம் துணையேன்னு மனசாட்சி இல்லாம பேசுறாரு. அவர் துணையோட இருக்கும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. ஐயா, இதை நான் யோசிக்கலைங்க. நான் துணையோட போய் 1.5 மாசம் ஆகுதுங்கிறதுனால அண்ணன் இருக்காப்ல, ஏன்னா அண்ணன் கதவை தட்டி பார்த்தேன், அவ்வளவுதான். இதுல அண்ணன் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் யாரும் கிடையாது. ஒரே அபார்ட்மெண்ட் தான் தங்கம். கல்யாண நாள் வந்தது, அண்ணனுக்கு போய் வாழ்த்து சொன்னேன். கீழே நின்றுட்டு இருந்தாப்ல, அண்ணே திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. அடுத்த வார்த்தை கேட்டேன், ஏதாவது ஸ்வீட்? கண்டிப்பா சாயந்தரம் தர்றேன்டா அப்படின்னாரு. சாயந்தரம் வந்து பாக்குறேன், சட்டையெல்லாம் கிழிஞ்ச மணிக்கு நின்னாரு. அதுக்குள்ளேயுமா பைத்தியம் ஆயிட்ட? அண்ணே என்ன ஆச்சு? என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்த பிறப்பு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அண்ணி கிட்ட போய் வாழ்த்து சொன்னேன். அண்ணி என்கிட்ட கிஃப்ட் கேட்டா, நானே உனக்கு ஒரு கிஃப்ட். உனக்கு எதுக்கு கிஃப்ட்னு அண்ணி கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டான்னாரு. இதான் பிரிச்சு மேயறதா? வாழ்க்கையில துணை கிட்ட போய் எப்படி பேசணும்னு கூட தெரியாது. திருமணம் பண்ணாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லலைங்க. வாழ்க்கையில எவ்வளவு குடும்பம் இருந்தாலும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த தனிமைங்கிற ஒரு விஷயம். தனிமை அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாதுங்க, அது ஒரு புத்தகம். நீங்க தனியா இருக்கும் போது நிறைய விஷயம் யோசிப்பீங்க.
அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கணுமா, அடுத்தவர்கள்ட்டேருந்து நீங்க காயப்படாம இருக்கணுமா, தனிமையில இருந்து பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வாழ்க்கையில நாங்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டோம்? ஐயா நல்லா காதல் திருமணம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா என் காதலுக்கு மூக்கு வாய் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி ஒரு கல்யாணம். அதெல்லாம் ஏங்க குடும்பத்தில் எல்லாரும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஆசை தான். அப்பா அம்மாவோட, மாமியார் மாமனாரோட, குழந்தைங்களோட எல்லாம் ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரங்களில், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஓட்டத்தில் எங்களுக்கு தனிமை தேவைப்படுது. வீட்டில் நம்ம பிள்ளை தனியாக இருக்கும் போது நல்ல பிள்ளையாக இருக்கும். அப்பா அம்மா பேச்சை கேட்ட பிள்ளையா இருக்கும். அப்பா 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 அப்பான்னு சுற்றி வரும், அம்மா அம்மா அம்மான்னு சுற்றி வரும். என்னைக்கு இதுங்க செட்டுன்னு ஒன்று சேருதுகளோ அன்னைக்கே நம்ம நிம்மதி போயிருங்க. நாலும் சேர்ந்து 4 பிரச்சனையை கூட்டிகிட்டு வரும். சார் என் பையன்லாம் சார் இப்போ தான் 9th படிக்கிறான். அவன் என்னைக்கு காலையில் தலையெல்லாம் நல்லா குளிச்சு எண்ணெய் வச்சு ஸ்கூலுக்கு போகிறானோ அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு அர்த்தம். நான்லாம் போய் கையை கட்டி அனாமத்தான் நிற்பேன். ஏன்னா நம்ம வாண்டு அவ்வளவு வேலை பண்ணியிருக்கோம் அங்கே. நான் எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் நீங்கள்லாம் வரலாமா மேடம், அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு தொலைச்சிங்க? ஏன்னா நம்ம பிள்ளை அவ்வளவு வேலை பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் நாம் படிக்கும் போதெல்லாம் இருந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்க கிடையாது சார். சார் நான் இங்கே எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ மே மாதம் ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. நாம் பெற்றது பூரா வீட்டில் கிடக்க போகுது. எங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, யாரெல்லாம் சாமி கும்பிடுவீங்க சீக்கிரம் ஸ்கூல் திறங்கடான்னு? அங்க இருக்க முடியாம தானங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு மாசம் உங்க பிள்ளைங்களை உங்களால வச்சுக்க முடியல. கொண்டு போய் ஸ்கூல்ல தள்ளிட்டு நம்ம தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த தனிமையை தான் பேரானந்தம்னு சொல்றோம். குழந்தையே இல்லாம இருங்க, அது பேரானந்தம் கிடையாது. குழந்தை வேணும், குட்டி வேணும், எல்லாம் வேணும். ஆனா அந்த ஒரு மாசம் உங்களால வீட்டுல வச்சு மேய்க்க முடியுதா சார்? அதாவது புருஷன் இருக்கணும், பொண்டாட்டி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எவனும் வீட்டுல இருக்க கூடாது. எனக்கு புரியவே இல்லை. அது எதுக்கு எவ்வளவு கூத்து, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஐயா அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. 24 மணி நேரமும் பேசணும், விடிய விடிய பேசணும். ஆனால் ஃபோனுக்கு பில்லு வரக்கூடாது. அந்த மாதிரி இன்கமிங் ஃப்ரீ. ஆமாம். ஸோ குழந்தைங்க எல்லாம் ஒரு மாதம் வீட்டில் இருந்தாலே உங்களால் தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போனால் தான் நமக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த குட்டி குட்டி தனிமை எங்களுக்கு பேரானந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம இருந்த மாதிரிலாம் இன்னைக்கு பசங்க கிடையாது. இந்த ஸ்கூல் நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா சார் உங்கள் பசங்களுக்கு? நாங்கள் அதுக்கு ஜாமீன் போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டம்மா. அங்கே போய் நிப்பாட்டி வச்சிருவோம். நான்லாம் என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்லையும் கை கட்டி நிற்கிறதா என் வேலை. ஏன்னா பசங்க மாதிரி புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேராக ஸ்கூலுக்கே போயிட்டார். சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பராக படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியாக வருவான். எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துடுறான்டா. யாரா இவன்? அவன் உடனே நம்மளுக்கு சாணக்கியாக்கு அனுப்பிவிடுங்க, நம்ம டீமுக்கு தேவைப்படுது. சார் இன்னொருத்தர் பேர் இருக்காரு. சார் ஏன் புள்ள ரமேஷ் அப்பா, வாங்க வாங்க உங்களை தான் எது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம், உட்காருங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு போர்டு வாங்கி டாக்டர் ரமேஷ்னு ஒட்டுங்க. எப்படி சார் அப்படி படிக்க மாட்டானே? படிக்கலடா, என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல. லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் அவன் எழுதுறது எனக்கு புரியலன்னு இருக்காரு. பசங்க வித்தியாசமா இருப்பாங்க சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீ டாக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ வக்கீல் ஆனா என்ன பண்ணுவ, எழுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல போய் கேட்டிருக்காரு, நீ குடியரசுத் தலைவர் ஆனா என்ன ஆவ, என்ன பண்ணுவ, எழுதுடா. பக்கம் பக்கமா எழுதியிருக்காங்க. ஒருத்தன் ஒண்ணுமே எழுதாம உட்காந்துருக்கான். அவன் கிட்ட போய் கேட்டிருக்காரு, எரும மாடு 50 பேர் எழுதுறாங்கடா. ஒருத்தெல்லாம் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதிக்கிட்டு இருக்கான். எழுது, குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவ, எழுது. அவன் சிரிச்சிட்டே சொல்லியிருக்கான், நான் குடியரசுத் தலைவர் ஆனால் நான் ஏன் சார் எழுதணும், என் பிஏ தான் எழுதுவான். வித்தியாசமாக பேசுவாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் பிள்ளைங்க சார், பிள்ளை செல்வங்கிறது உலகத்தில் விலை மதிக்க முடியாத செல்வம், அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் மனசாட்சியோடு இப்போ நீங்கள் கைத்தட்டினீங்கல்ல, இதுங்க ஸ்கூலுக்கு போனாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு, அதுதான் சத்தியமான உண்மை. அந்த தனிமை தான் எங்களுக்கு பேரானந்தம் கொடுக்குது. நாங்கள் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா சார்? நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது உருண்டு உருண்டு அழுவேன் சார், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு. எங்கள் வீட்டிலே நான் தான் முதல் பெண் பட்டதாரி இல்லை, நான் தான் முதல்ல படித்தேனே பள்ளிக்கூடத்தில் போய். எங்கள் அப்பாலாம் அடிச்சு என்னை இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டார், எப்படியாவது என் பிள்ளை படித்து நல்லா மார்க் எடுக்கணும்னு. நான் அழுதேன் சார் உருண்டு உருண்டு. இன்னைக்கு என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போகுது, நான் அழுதுகிட்டே போகிறேன். டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா, பாவமாக இருக்குடா. அதுக்கு அவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, நம்மளை அடித்தா மிஸ்ஸை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு. அவங்கள அடிக்கவும் முடியலை, திட்டவும் முடியலை. இவ்வளவு டார்ச்சலுக்கு நடுவில் அதிகபட்ச தாய்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அக்காடான்னு ஒரு தனிமை கிடைக்குது இல்லை, அந்த தனிமை எங்களுக்கு பேரானந்தங்க. வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணி இதுகளுக்கு ஆக்கி கொட்டி இதுகளை பார்த்துக்கிட்டு இருக்க மனைவிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குல்ல, வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான வேலை எங்கள் வேலை தான் சார். அவ்வளவு கஷ்டப்படுறோம் வீட்டில். வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? இப்போ எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்கள் வாங்கி கூட கொடுக்க வேணாம் சார். எங்களை மாதிரி பெண்களுக்கு நாங்கள் என்ன தங்கையின் நகைக்கு ஆசைப்படுற பொண்ணு நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? என்னெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல.
இல்லைங்க, நகைக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியலன்னு சொன்னீங்க. எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் சார். நான்லாம் எனக்கெல்லாம் தங்கம் வாங்கி கொடுக்குற புருஷனை விட என்ன தங்கோண்டு கூப்பிட்டா போதும் சார். அப்படியே சொக்கிருவோம் நாங்கெல்லாம். அதிகபட்ச எதிர்பார்ப்பே அது ஒண்ணுதான். அப்படியே உருகிருவீங்க, தங்கம்னு கூப்பிட்டா அப்படியே உருகிருவீங்க. ஆஹா, நான்லாம் கருப்பு தங்கமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் நம்ம கேட்டவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. அதுக்கு நம்ம நீங்க நினைச்சு பாருங்களேன், எத்தனை பெண்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம், உன் கூட வாழ்றதுக்கு பேசாம எங்க வீட்டிலே கடந்திருக்கலாம் போல, பேசாம தனியாவே கடந்திருக்கலாம் போல. இந்த தனிமை அப்படிங்கிறத அதிகப்படியா இன்னைக்கு பெண்கள் எப்படி தெரியுமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்தா போதும். தனியா ஒரு அரை மணி நேரம், நான் ரொம்ப நேர்மையா சொல்றேங்க, கணவர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம், மாமியார் மாமனார் அப்படி வாசல்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் தனியா ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு அவாடா இந்த ரெஸ்டையாவது கொடுத்தியடா சாமின்னு சொல்லாத பெண்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த குட்டி தனிமை இருக்குல்ல, அது எங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்குது. அதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு யாரு கணவன்மார்கள் ஏதாவது உதவி பண்றீங்களா? நாங்க சமைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? நல்லா சூப்பரா சமைப்பேன். அதை நாங்க சாப்பிட்றதே எவ்வளவு பெரிய உதவின்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க சமைக்கிறீங்க, நாங்க அதை சாப்பிட்றோம், அது எவ்வளவு பெரிய உதவி இது சார்? அப்படிலாம் இல்லை சார், எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் சார். பாராட்டுதல்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆண்களுக்கு சுட்டு போட்டா கூட வராது. பாரதியார்ட்ட கேட்டாங்களா, பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட, உனக்கு திகட்டாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு பாரதின்னு சொன்னப்போ, இதுவரைக்கும் என் மனைவி செல்லம்மாவினுடைய சிரிப்பு எனக்கு திகட்டினதே கிடையாதுன்னு சொன்னாராம். மனைவியினுடைய சிரிப்பை யாராவது ரசிச்சிருக்கீங்களா? யாராவது மனைவியை பாராட்டி இருக்கீங்களா? சிரிச்சா தானங்க ரசிக்கிறதுக்கு. நாங்க மாட்டோம்னா சொன்னோம், சிரிச்சா தானே ரசிக்கிறதுக்கு. எனக்கு புரியல, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க என்ன வங்குறவங்க மாதிரி உட்காந்துருக்கோம்? நாங்களும் வீட்டுக்குள்ள நுழையும் போது வாங்க அப்படிங்கிறோம். நீங்க பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து மட்டும் சிரிக்கிறீங்க. என்னைக்காவது எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு. ஐயா, இதை மட்டும் எடிட் பண்ணி பாண்டே சார் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. மனுஷன் ஆரம்பத்திலேருந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காப்ல. ஏன்னா நம்மால் ஏகப்பட்ட வேலை பார்த்து விட்டு போவாங்க சார். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் நேரா போயிருக்கான், மா அப்பா ஏமா எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீ ஒழுங்கா படிச்சா கொடுப்பாரு. நம்ம வீட்டு வேலைக்காரி என்ன ஐஏஎஸ் படிச்சிருக்கு? நம்மால் பாதி பேர் இப்படி மாட்டுவாங்க. இந்த பாராட்டுதல்னு ஒன்று இருக்குல்ல சார், அதிகப்படியான பாராட்டுதல் அது வீட்டில் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. குடும்பங்களில் யாராவது இன்னைக்கு, நான் தெரியாமல் கேட்குறேன் சார், இந்த மாமியார் மாமனார்னு ஒரு கேரக்டர் வீட்டில் இருக்கும், நாங்கள் என்ன அவங்களுக்கெல்லாம் எதிரியா? இந்த மாமியார் மாமனாரை நாங்கள் ஒரு நாளும் குறை சொன்னது கிடையாது. இங்கே இருக்கிற இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, நாம் கல்யாணம் பண்ணி வீட்டு உள்ளே வரும்போது அவங்களையும் நம்ம அப்பா அம்மா மாதிரி தான் நினைக்கிறோம், அவங்களையும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போவுமே நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அன்னைக்கெல்லாம் எங்கள் தெருவில் ஒரு அம்மா என்னை பார்த்து நாயின்னு திட்டிருச்சு சகோதரி. நான் மேடையில் இப்படி பேசுவேன், ஆனால் வீட்டில் அப்படி பேச மாட்டேன், ரொம்ப பணிவான பொண்ணு. உள்ளே போய் எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டேன், என்னை நாயின்றுச்சு, வந்து என்னன்னு கேளுங்கன்னு. நான் பொம்பளைங்கள்ட்ட பேச மாட்டேன், புழுவனி பையன் பொம்பளைங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவாப்புல. நான் சொன்னோன்னு நடிக்கிறாப்புல. நான் சொல்லிட்டேன், சரி போ, நான் எங்கள் மாமியாரை கூப்பிட்றேன். 2 விறுவிறு எங்கள் மாமியாரை கூப்பிட்டேன். ஏங்க நீங்கள் பாருங்கள், எதிர்த்து வீட்டில் நீ நாயின்னு சொல்லிடுச்சு, நீங்கள் வந்து கேளுங்க மாமின்னு. எங்கள் மாமியார் உண்மையிலே சொல்கிறேன் சார், மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுமோ தெரியாது, என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டு அந்த அம்மாவால் தாங்க முடியாது. சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு விளக்கமாத்த தூக்கிட்டு வாசலுக்கு வந்துச்சுங்க, நேராக அந்த அம்மாவை பார்த்து யாரும் இல்லை, யாரை பார்த்து நாயின்னு மொகரை எப்பாரு, உனக்கு நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாதான்னு இது உள்ளே வந்துருச்சுங்க. நான் அரை மணி நேரமாக வெளில நின்று நான் நாயா நான் பேயான்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். குடும்பங்கள்லையே இன்னைக்கு எங்களுக்கு பாராட்டு கிடையாது, குடும்பங்கள்லையே எங்களுக்கு அங்கீகாரம் கிடையாது. நடுவர் அவர்களே, தனிமை அப்படிங்கிறது யாருமே வேணாம், யாருமே இல்லை அப்படின்னு அனாதையா போறதுக்கு பேர் தனிமை கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் மனம் உடையும் பொழுது, மனக்கசப்பு வரும் பொழுது தனிமையா உட்காந்து என்ன பிரச்சனை வருது, இதை நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிச்சு அதை நம்ம சரி பண்றோம்ல, அந்த தனிமை எங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கிறது. யாருமே இல்லாத வாழ்க்கையை நாங்களும் விரும்பல, எல்லாரும் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த தனிமை எங்களுக்கு தேவைப்படுற காரணத்தினால அந்த தனிமையில தான் எங்களுக்கு பேரானந்தம் இருக்குங்கிற தீர்ப்பை நீங்க தயவு செய்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த பிகேன்வுட்ஸ்க்கும் ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தனிமைன்னு நாங்க சொன்னது வந்து பெர்மனன்ட் தனிமை கிடையாதுங்க, டெம்பரரி தனிமை. அது ஒரு சாயந்தரத்துக்குள்ள மதியத்துக்குள்ள அப்படி சாயந்தரம் அப்புறம் திருப்பி எல்லாமே அது செட் ஆயிரும். நமக்கு வந்து ஆள் இல்லைன்னா சமாளிக்க முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா தனிமைங்கிற தலைப்புக்காக பேசுனாங்க, ஆனால் மொத்தமாக அவங்க குடும்பத்தை பற்றி தான் பேசுனாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த குடும்பத்தில் மொத்தமாக இருந்துன்னு பார்க்குறோம். அவங்க தனிமை தேவைப்படுறது வந்து புருஷங்கார் அப்பப்போ அடிக்கிறாரு, மாமியார் வந்து அப்பப்போ உதைக்கிறாங்கிற அந்த பயத்தில் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு அடிங்க பண்ணுறாங்க. வேற ஒன்று தனிமைன்னு அவங்க சொல்ல ஒரு கேப் விட்டு செய்யுங்க அப்படிங்கிறதா, வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்ததாக திரு ராஜ்மோகன் வாங்க, பயங்கரமான சேலஞ்சு காத்துருக்கு. அரசியலோட இது கடுமையாக இருக்கும் போல தெரியுது. அருமையான தலைப்பு எங்கள் நடுவர் கொடுத்துருக்கிறாரு. பேரானந்தம் தருவது தனிமையா துணையா?
கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பெரியவங்கலாம். நாம் பிறப்பதற்கு தேவை தாயின் துணை, வளர்வதற்கு தேவை தந்தையின் துணை, சிரிப்பதற்கு தேவை நண்பனின் துணை, வாழ்க்கை என்ற ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தேவை வாழ்க்கை துணை. வாழ்வு முடிகிற போது வாரிசு துணை. அப்ப துணையோடு பிறந்து துணையோடு வளர்ந்து துணையோடு சிரித்து துணையோடு வாழ்ந்து வாழ்வு முடியும் போது கூட ஒரு துணையோடு தான் வாழ்றோம். அப்ப துணை தான் பேரானந்தம். இப்போ ஒரு அறைக்குள்ள நாம் இருந்தோம். அந்த அறையில் நானும் நடுவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அது அறை. நான் மட்டும் தனியாக இருந்தேன்னு வைங்க, அது சிறை. இந்த தனிமை கோஷ்டி ஃபுல்லாக ஜெயில் கோஷ்டி, சிறை மாதிரி ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்கள பார்க்கும்போது நான் அனுதாபப்படுறேன், வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். சரி, அப்போ துணை சுமையே இல்லையா? அதோடைய பியூட்டியாக தாங்க, அது சுமை தான், ஆனால் சுகமான சுமை. அதை நம்ம என்ஜாய் பண்ணோம். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ரட்சகன் ஒரு படம், நாகார்ஜுனா நடிச்சது, சுஷ்மிதா சென் நடிச்சது, பார்த்துருப்பீங்க. அப்படி சொல்லுங்க. முக்கியமான காட்சி, ஒரு பெரிய எல்ஐசி மாதிரி பில்டிங்கு வந்து இறங்கிடுவாங்க, லிஃப்ட் வேலை செய்யாது. இப்போ சுஷ்மிதா சென் நாகார்ஜுனா ஒரு பார்வை பார்ப்பார். டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த அம்மா அப்படி கையில் தூக்கிடுவார், டக்குன்னு படியில் ஏற ஆரம்பிச்சிருவார். பார்க்குற நமக்கு பதட்டமாக இருக்கும், முதுகு வலிக்காதா, இத்தனை மாடி மேலே ஏறணுமே, என்ன பண்ணுவார்? இப்போ சயின்ஸில் சிலபஸில் சொல்லி தந்து புரியாத சயின்ஸுடைய விதி கூட இந்த காதலில் புரியும் தெரியுமா? அங்கே ஒரு பாட்டு வரும், நிலவில் பொருட்கள் எடை இழக்கும், நிலவில் வெயிட்டு தெரியாது, நீரிலும் பொருள் எடை இழக்கும், தண்ணிக்குள்ளார எடை தெரியாது, காதலில் பொருள் எடை இழக்கும் கண்டு கொண்டேன் அடி. லவ் பண்ணும்போது வெயிட்டே தெரியாது. அந்த லவ் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அது உங்களுக்கு சுமையே தெரியாது. அடுத்த வரி பாருங்க, கையில் தூக்கிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு வரி வரும், கையில் மிதக்கும் கனவாணி. அவ கையில் வெயிட்டு கிடையாது, மிதக்குறா. அப்படி பாருங்க காதலை. காதலிங்க மஞ்சுநாதன் என்ன பண்ணிக்கிட்டு? அவரும் காதலிச்சு தாங்க பார்த்தாரு, அந்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். நான் சொல்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண உங்களை விட்டு அம்மாவை மட்டும் காதலிங்க, எல்லாரையும் காதலிக்கிறது கிடையாது. அடுத்த வரியில சொல்றாரு, கை கால் முளைத்த காற்றாணி. அந்த அம்மா காத்து, கையெல்லாம் முளைச்சு பார்த்து ஃபினிஷில் ஒரு லைனு, நுரையால் செய்த சிலையானி. பசங்க முட்டை விடுவாங்களா, அந்த நுரை, அந்த நுரையெல்லாம் சேர்த்து சிலையா செஞ்சா எப்படி சார் வலிக்கும்? அருமையா சொன்னார். தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? பச்சை கிளிகள் தோளோடு உயிர்மை நேயம். இந்த பச்சை கிளி இருக்குல்ல, தோளில் உட்காந்துருக்கு. பாடும் குயிலோ மடியோடு. இந்த குயிலெலாம் பாட்டு பாடும்ல, பாரதியார் குயில் பாட்டு சொன்னார், அதை எடுத்து அப்படியே மடியில் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஐயா, சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது. எங்கேயோ தேடுறோம் சொர்க்கம். ஒரு சின்ன 1 BHKக்குள்ளார ஒரு சொர்க்கம் இருக்குது. பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கு பட்டா எதற்கு? எப்படி வேணால் போகலாம், பறக்கலாம், சந்தோஷமாக வாழணும் முடிவு பண்ணிட்டா போதும். ஐயா, உன்னுடைய மனைவியை நீங்கள் சுமையாக பார்க்கும் பொழுது வாழ்க்கை இனிக்காது. அந்த சுமையை கூட சுகமாக பாருங்களேன், வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும். யார் சார் சொல்வா? ஒரு புருஷன் பாடுறான், உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். உன் மூச்சு காத்து இருக்கு பாரு, அதில் நான் வாழணும், என்னுடைய முதுமை ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், குளிர் தான், ஆனால் கூட என்னுடைய வாழ்க்கை துணை இருக்கும்போது லைஃப் நல்லா இருக்கும். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணை ஆனந்தம். எனக்கு கையெல்லாம் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, நானே பொத்துக்கிறதா வாழ்க்கை. அவங்க அப்படி எடுத்து நம்ம காது, நம்ம தூங்கிட்டோம்னு நினச்சி தட்டி தருவாங்க தெரியுமா? அதில் இருக்குங்க சொந்தம் ஓரானந்தம், பந்தம் பேரானந்தம். அடி பெண்ணே, உன் விழியால் பிறர் கடிதால் கண்ணீரும் ஆனந்தம். ஆனந்தம் பேரானந்தம் தான் வாழ்க்கை துணையே, வாழ்க்கை துணை தான் பேரானந்தம். இது நல்லா தெரிஞ்சவங்க கை தட்டுங்க. இதை நம்பாத 4 பேர் தயவு செய்து. நீங்க சொன்னதை நம்பி திரு மஞ்சுநாதன் தூக்கி பார்த்தாரு, நுரையீரல் அவருக்கு தான் நுரதலிருச்சு. இல்ல, நான் என்ன சொல்றேன், 2 பேரும் அப்படி இருக்கணும். தூக்குற இவரு 6 பேக்கோட இருந்தா, இவரே ஃபேமிலி பேக்கோட இருக்காரு. அப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன? எதுக்கு 2 பேரும் இழைச்சா 2 பேரும் இழைப்போம், குண்டானா செல்லமா 2 பேரும் குண்டாவும். அதுதாங்க துணை வாழ்க்கையில். நான் ஒன்று சொல்றேங்க, இப்ப என் அருமை நண்பர் மந்திரமூர்த்தி, அவரும் நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் டைரக்டர், ஒரு படம் எடுத்தார். ஹஸ்பண்ட் மஞ்சுநாதன் மாதிரி டென்ஷன் பார்ட்டி, பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருப்பார். எங்கே காசியிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் ஒரு குரூப்பு, மதுரையில் இறங்கினேன், டாக்ஸி எடுத்து போகிறாங்க. கத்துக்கிட்டே இருப்பான் அந்த புருஷன்.
ஒரு விபத்தில் அந்த அம்மா தவறிடும். இப்போ அந்த அம்மாவுடைய சடலத்தை காசிக்கு கொண்டு போக முடியாது, தட்டுமாறுவான் மனுஷன். சசிகுமார் வருவார், ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டு அப்படியே இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்க யாருக்கோ வச்சா கூட நம்ம மனசை பிசையும்ல. பக்கத்தில் இருக்கும்போது உன் அருமை தெரியலை, உன் அருமை தெரியும் போது பக்கம் நீ இல்லை. தன்னந்தடி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதுமில்லை இந்த உலகில். ஒன்றா தான் இருப்போம், ஆனால் ஒட்டவே மாட்டோம் தெரியுமா? நீரிலே பிறந்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணீரில் கலப்பதில்லையே என்ன விதியோ. அடுத்தவரை அடிச்சான் பாருங்க. அன்பிலே அன்பிலே இந்த மனம் ஏங்குதே, கண்ணில் கண்ணீர் சிந்துதே, கல்லிலும் பூக்கள் பூக்குதே, காற்றோடு பட்டம் போலன்னு ஒரு அற்புதமான பாடல் அயோத்தி படத்தில் வரும் பாருங்க. அதை பார்த்து கண்ணீர் விடாத கணவன் ஒரு மனிதனே அல்ல. அப்புறம் ஏன் கத்திக்கிட்டே இருக்கோம்? அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம் என்னதான் திட்டினாலும் மனசுக்குள்ளார அதை நம்ம உணரவே மாட்டோம். பெத்த பிள்ளையை திட்டுறது இல்லையா, நீ உருப்பிடவே மாட்டே அப்படின்னு சொல்லுவோம். என் பிள்ளை உருப்பிடக்கூடாது நான் சொல்கிறேன், வெளியிலிருந்து ஒருத்தன் என் பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் முந்தி சொல்கிறேன். இந்த மன்றத்தை பயன்படுத்தி பிகைன் விட்ஸை பார்க்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறேன், உன் தாயை போல உன் தந்தையை போல உன்னுடைய வாழ்க்கைக்கு துணை யாருமே இல்லை கண்மணிகளே. நீ அணியக்கூடிய மணிகள் உன் தந்தையினுடைய வியர்வை துளிகள். தம்பி நீ ஓட்டுற பாரு வாகனம், அது பெட்ரோல்ல ஓடல, உன் தந்தையினுடைய ரத்தத்திலும் வியர்வையிலும் நீ ஓட்டிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாகனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றத நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய நாட்டில் இரண்டரை கலண்டு இருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையை சொல்லணுங்களே, தங்கச்சிக்கு தெரியும், நான் சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போனப்ப பாம்பு கடிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் நீங்க சின்ன வயசு தானே? நிரந்தர இளைஞனே சொல்லிட்டா சரிதான். சின்ன வயசுல 7ஆம் வகுப்பு படிக்கும்போது பாம்பு கடிச்சு 3 நாள் ஐசியூல வச்சு போராடி எங்க அம்மா என்னை காப்பாத்திட்டாங்க. ஆனா என்னால நைட்ல நிம்மதியா தூங்க முடியாது, ஃபோபியா. இப்படி நிக்கிறேன்னா டக்குன்னு கீழே குடிச்சு பார்ப்பேன், ஏதாவது வந்துருச்சோ. சேர்ல உட்காரும்போது சும்மா இப்படி திரும்பி பார்ப்பேன், ஏதாவது வந்துருக்குமா, பயம். நைட்ல திடுக்கிட்டு எழுந்திருப்பேன். 1 வருஷம் நான் நைட்டு தூங்கலை. நான் திடுக்கிட்டு எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரே காட்சி, எவ்ரி நைட் திடுக்கிட்டு எந்திரிக்கும் போதெல்லாம் அப்பா தூங்கிட்டு இருப்பாரு. நான் திடுக்கிட்டு எந்திரிக்கும் போது கையில் திருநீர் தட்டோட அம்மா முழிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, தூங்கு திருநீர் பற்றி தட்டி கொடுத்து தூங்கும்பாங்க. எங்கள் அம்மா, நான் முழிச்சு பார்த்தா எங்கள் அம்மா. அப்போ நான் யோசிப்பேன், எப்படி அம்மா தூங்குவாங்க, எப்போ தூங்குவாங்க, எப்படி சமைப்பாங்க, என்ன வேலை செய்வாங்க. நைட்டில் திடீர்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவேன். பயந்துட்டாங்க வீட்டில், ஐயோ இப்படி ஆகிட்டானே வேணும், என்ன பண்ணுவாங்க. ஆனால் 1 வருஷத்தில் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் நான் வளர்ந்து பெரியாள் ஆகி காதல் செய்து எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த பொண்ணை விருப்பப்படுறேன், நீங்கள் ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணலாம். அவங்க வீட்லேயும் பேசணும், பெரிய போராட்டம். கவிதாவுடைய அப்பா அம்மா அப்போ ஒத்துக்கலை. ஆனால் கவிதா ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, தம்பி நீ வாக்கு கொடுத்தியா? ஆமாம்மா. அப்போ வாக்கு கொடுத்தா காப்பாற்றிடுவோம் தம்பி, வாங்க நம்ம வாழ்கிறத பார்த்தா அவங்க வருவாங்க. கல்யாணம் முடிந்தது. அவங்க அப்பா அம்மாலாம் ஃபாரினில் இருக்காங்க, யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர். சென்னையில் தனியாக வாழ்கிறோம். அந்த 1 BHK லைஃப், சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது. கவிதா கன்சீவ் ஆயிட்டாங்க. ஏன் தெரில, அன்றைக்கி என் கண்ணு கலங்குச்சு, அழுக வந்தது. நம்ம அப்பாவுடைய அருமை, அம்மாவுடைய அருமை நாம் அப்பா அம்மாவாக மாறும்போது தான் வாழ்க்கையில் தெரியுங்கிறத நான் உணர்ந்தேன். நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னாங்க அந்த அம்மா, டாக்டர் அம்மா. நான் ஜூஸ் போட்டு 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 எனக்கே தெரியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ஜூஸ் போடுற. நைட்டு தூக்கும்போது என் மேலே பொமோகிரானேட் வாசம் வரும். கையில் வச்சு தாங்கின எல்லா செக்கப்பும் கூப்பிட்டு போனேன். யாரும் தப்பாக சொல்லக்கூடாது, யாரும் வந்து நம்மளை பற்றி எதுவும் தவறாக சொல்லக்கூடாது. பிரசவல் போய் அட்மிட் ஆகிட்டோம் அந்த டேட்டில், டியூ டேட்டில். டிவியில் நாங்கள் காமெடி காட்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நர்சம்மா சொல்லிச்சு, இவங்க என்ன பிரசவத்துக்கு வந்த மாதிரியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு தண்ணீர் கூட உடஞ்சிருச்சு. நான் பதறிட்டேன். டியூட்டி டாக்டர் வந்தாங்க, பெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் இல்லை சார், ஒரிஜினல் பெயின். திடீர்னு வீல்னு பெயின் வரும், அப்புறம் நிற்கும், வீல்னு பெயின் வரும், நிற்கும். சார் நான் ஊராக போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்கிறேன். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் பேசிட்டு வந்தேன். அந்த ஒரு நைட் என்னால் பேச முடியல. நான் என்னென்னமோ சொல்கிறேன், என் வாய் தடுமாறுது, கண்ணு கலங்குது. அவள் எனக்கு ஆறுதல் சொல்கிறா, பயப்படாமல் இருங்க பார்த்துக்கலாம். ஐயோ பயப்படாமல் இருங்க பார்த்துக்கலாம். அவன் எனக்கு ஆறுதல் சொல்கிறா. விடியற் காலையில் ரெடி, நார்மல் டெலிவரி ஆக போகுது, கூட்டு வாங்கட்டாங்க டாக்டர். நான் கூட்டிகிட்டு அப்படியே கைத்தாங்கலாம் கொண்டு போகிறேன். என்னுடைய மனைவி சொல்கிறா, எனக்கு மோஷன் போகணும் அப்படின்றா. சரி வாமா அப்படின்னு நான் கூப்பிட்டு போகிறேன். இதெல்லாம் எப்படி பண்ணேன்னு தெரில. என் மனைவியை மோஷன் போக வச்சு சுடு தண்ணி போட்டு அதே ஹாஸ்பிட்டலில் குளிப்பாட்டி
ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை போட்டு ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போய் நிறுத்துறேன். டாக்டர் பார்த்தாங்க, இதெல்லாம் யார் பண்ணது? நான் தான் டாக்டர் பண்ணேன், நீங்கள் உள்ளே பாருங்கள், ஆப்ரேஷன் தேட்டரை பாருங்கள். ஆப்ரேஷன் இல்லைப்பா, நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி என்ன பண்ணும் டாக்டர்? ஒன்றும் வேண்டாம், நீ வேணா கூட நிற்கிறியா? ஐயோ ப்ளீஸ், நான் கூட நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டேன். பெரும் போராட்டத்துக்கு பிறகு டாக்டர் என்னை கூப்பிட்டா, இங்கே வாப்பா, இதோ லேசாக தலை தெரியுது பாரு, அதுதான் உன் குழந்தை. இப்போ போய் உன் ஒய்ஃப்ட்ட சொல்லு, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லு. நான் போய் சொல்கிறேன், நான் குழந்தைய பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுமா, நீ கடவுள் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் புஷ் பண்ணுமா. குழந்தை பிறந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு கறந்த பாலை போல தூய்மையா, இந்த மனிதர்களினுடைய எந்த அப்பழுக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு எழுதப்படாத காகிதம் போல் அந்த குழந்தையை தூக்கி எடுத்து என்னுடைய மனைவி மேலே போட்டாங்க. அந்த குழந்தை வீல்னு அழுதுது. அங்கேருந்து நான் வெளில வந்தேன். எங்கள் அப்பா நின்னாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. எங்கள் அம்மா நாங்கள் என்னாச்சு, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாத்ரூமில் போய் கதறி அழுதுங்க. தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய எனது தம்பிகளுக்கு நான் ஒன்று சொல்வேன், முடிந்தால் முடியாவிட்டால் உங்களுடைய மனைவியினுடைய பிரசவத்தின் போது நீங்கள் கூட நில்லுங்க. ஏன் தெரியுமா? வாழ்நாள் முழுக்க நம்ம எடுக்கிற நல்லது கெட்டதுக்காக நம்ம வாழ்க்கையில் கூடவே நிற்கிற ஒரே ஜீவன் உங்கள் வாழ்க்கை துணை மனைவி மட்டும்தாங்க, வேற யாரும் இல்லை. அவர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நாம பட்டிமன்றம் பேசுவோம், பேசுங்கம்பாங்க. நம்ம விஜய் டிவியில் போய் பேசுவோம், பேசுங்கம்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் அரசியலுக்கு போகிறேன்னு ஒரு நொடி கூட அவங்க அதிர்ச்சி ஆகலை. அண்ணன் அதிர்ச்சி ஆனார், என்ன ராஜமோகன் சொல்லவே இல்லைன்னு. அவங்க ஒரு நொடி கூட அதிர்ச்சி ஆகலை. கலக்குங்க அப்படின்னாங்க. நான் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான பல நண்பர்கள் அதிர்ச்சி ஆனாங்க, உனக்கே இந்த வேலை, நீ ஏன் அதை பண்ணுற. ஆனால் ஒரு நொடி கூட ஒரு சின்ன கண்ணில் லேசாக தெரியும்ல, ஒரு சின்ன கலக்கம் கூட கிடையாது. நீ எது பண்ணாலும் நான் உன் கூட நிற்பேன். என் கூட இன்ஜினியரிங் படித்த மாணவி கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, நடு ராத்திரி 2 மணிக்கு எமர்ஜென்சி. என்னமான என்னங்க எல்லாருக்குமே இந்த சாமத்திலே ஃபோன் வருது, எனக்கு என்னங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த ஃபோன் மாதிரி கிடையாது இந்த ஃபோனு. அந்த ஃபோன் என்னன்னா, அந்த அம்மா அரபு நாட்டில் இருக்குது, அங்கே வாட்ஸ்அப் வேலை செய்யாது. ஃபோன் பண்ணி என்ன இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, நடுராத்திரி ஃபோன் வந்தால் பிரச்சனை தானே. அவங்க அம்மா அல்சைமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அவங்க பேரே மறந்துடும். பேங்க்குக்கு அவங்க ஹஸ்பண்ட், அதாவது என் ஃப்ரெண்டோடைய அப்பா கூட்டு போன இடத்துல இங்கேயே உட்காருமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு சலான் எழுதிட்டு வெளில வர்றதுக்குள்ளே இந்த அம்மா அப்படியே நடந்து போயிடுச்சு. சிசிடிவி ஃபுல்லாக தேடுறாங்க, தாம்பரம் ஃபுல்லாக தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அந்த அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. அன்றைக்கி ஈவினிங் முழுக்க தேடுறாங்க எப்படியா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க பேரே தெரியாது, அவங்க பொண்ணு பேர் தெரியாது, பேத்தி பேர் தெரியாது, யார் பேரும் தெரியாது. எப்படி தேடுவீங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு பேசுகிறோம், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பேசுகிறோம், ஒரு பெரிய டீம் போலீஸில் தேடுது, நம்மளுடைய வாலண்டியர்ஸ் தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெறுத்து போயிட்டோம், என்னதான் பண்ண முடியும்? ஒரு குழந்தை காணாமல் போனால் கூட அப்பா பேர் சொல்ல முடியும், அந்த அம்மாவுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. விடிய காலில் சேலையூர் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, ஒரு அம்மா இருக்காங்க வாங்க. போய் அந்த அம்மாவை ரெஸ்கியூ பண்ணிட்டோம். எப்படி இந்த அம்மாவை வந்து சேலையூர்லேருந்து இங்கே கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பெத்த பொண்ணு பேத்தி தன்னோட பேர் எல்லார் பேரும் மறந்துருச்சு. அந்த 65 வயது மூதாட்டிக்கு தான் புருஷனுடைய ஒரே ஒரு பேர் மட்டும் மறக்கவே இல்லை, புருஷன் பேரை கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை என்பது நந்தவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு துணையாக வரக்கூடிய வாழ்க்கை துணையை மதியுங்க. உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு வேடந்தாங்கல் சரணாலயம் போல இருக்க வேண்டுமா? 1000 உறவுகள் வரலாம். அண்ணா அற்புதமாக ஆரம்பிச்சார், பாட்டை முழுசா சொல்வார், நான் ஏங்கினேன். ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். நீ நின்னடி என் கூட, நான் நின்னேன். உன்னோட கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா என்னுடைய நெஞ்சில் ரத்தம் கூட்டும். ரொம்ப நாள் இது பாரதியார் பாட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அந்த 2 வரிய பாரதியில் தொட்டு முழு பாட்டையும் அவர் எழுதினார். ஏன் தெரியுமா? கண்ணதாசனை போல பாரதியாரும் வாழ்க்கை துணையை தெய்வமாக பார்த்த ஒரு தமிழன் என்ற காரணத்தினால் தான் அப்படி தொட்டு எழுதினாரு. கண்ணதாசனுக்கு தெரிந்தது, பாரதியாருக்கு புரிந்தது, ராஜமோகனுக்கு தெரிந்தது, ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாமலா இருக்கும். நல்ல தீர்ப்பை அவர் தருவார் என்று சொல்லி அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி நன்றி நன்றி, வணக்கம் என விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Behind Roots தமிழ் புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. A School of Intellectual Powerhouse. தங்கமயில் இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Powered by சென்னை சமர்த்தா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. அரோமா அக்மார்கி, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மார்கி. MCR Pure Cotton Club, formals and casual shirt. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள்
ருசி பேசும் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகன், சென்னை.